திஸ் இஸ் த ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். இதுக்கு தான் பேர் விசுவாசம். விசுவாசம்னா நடக்கிறத பார்க்காத முன்னுக்கே நம்பணும். அதுவும் லவ் தான். நம்புங்க. இந்த வருஷம் நிறையா பேர் சொல்கிறாங்க எப்படியோ ஆக போகுது, எப்படியோ ஆக போகுது, எக்கனாமி இன்னும் ரொம்ப டவுன் ஆக போகுது, பார்த்து இப்பயே கொஞ்சம் கொஞ்சம் காசெல்லாம் பிடிச்சி வைங்கய்யா, பத்திரம்யா. இந்த இடத்துல சுயநலத்தை முக்கியத்துவப்படுத்திடாதீங்க ப்ரோஸ். ஹலோ, சுயநலத்தை முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. நமக்கு தான் தேவை, நமக்கு தான். அந்த ஏழை விதவை கடைசியில் இருக்கிற கொஞ்சத்தை ஊழியக்காரனுக்கு கொடுத்துட்டு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அந்த 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 சம்பவம் ஜீர்ணிக்க முடியல. இருக்கிறது ஒரு பிடி மாவு, கொஞ்சம் எண்ணெய். அதில் அந்த மனுஷியும் சொல்லிட்டாங்க, என்கிட்ட என் பேர பையன் இருக்கான், மகன் இருக்கான், அவனும் நானும் இன்றைக்கி அப்பம் சுட்டு சாப்பிட்டுட்டு நாளைக்கு செத்து போயிடுவோம். ஆனால் that's the last flaw and all that she had, and that's the last meal she and her son going to enjoy. இப்படி வந்த எலியா வெறுகு பொறுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எதுக்கு? கடைசி ரொட்டி சுடுறதுக்கு. வெறுகு பொறுக்கிட்டு அவங்கள கூப்பிட்டு சொன்னார், குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துவா, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் என்னாச்சும் எடுத்துவான்னு. அப்போ அவங்க கதையை சொல்கிறாங்க. அது சொல்கிறாரு, நீ முதலாவது எனக்கே ஒரு அப்பத்தை சுட்டு கொண்டு வந்து கொடு. ஒரே அப்பத்தை அவங்க எப்படி அதை பார்த்தாங்கன்னு தெரியல, எப்படி அதை அக்செப்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் போயிட்டு அவருக்கு ஒரு ரொட்டி சுட்டு தண்ணியை தந்து கொடுத்தாங்க சாப்பிடு. அது சொன்னார், இதனால் இந்த பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் உங்கள் வீட்டில் மாவு குறையாது, எண்ணெய் குறையாதுன்னாரு. திஸ் இஸ் த ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். இதுக்கு தான் பேர் விசுவாசம். விசுவாசம்னா நடக்கிறத பார்க்காத முன்னுக்கே நம்பணும். அதுவும் லவ் தான். ஆமென். விசுவாசம் லவ். ஏன் விசுவாசம் எங்கள் லவ் சம்மந்தப்படுது? புருஷன் மனைவிட்டு சொல்கிறான், நான் உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணேன், உன்னோட கூட தான் வாழ்க்கையை நடத்துவேன் அப்படின்னு கொடுக்குற விசுவாச அறிக்கை அது. ஓகே. ஆனால் அது அந்த ஆக்ஷன் விசுவாசம் இல்லைங்க, அந்த ஆக்ஷன் லவ். வார்த்தையில் கொடுக்கறது விசுவாசம். என்னது? நான் உனக்கு விசுவாசமாக இருப்பேன். ஆனால் அந்த விசுவாசத்துடைய கவரேஜ் என்னமா? லவ். அதுதான் விசுவாசம் லவ்லாம் நம்ம பிரிக்க முடியாது. அப்போ நீங்கள் தேவனை நேசிச்சிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை அவரை நம்பி வாழ்வீங்கன்னா, அது என்ன சூழலாக இருக்கட்டும், என்ன சிச்சுவேஷனாக இருக்கட்டும், எந்த மாதிரி தாறுமாறாக இருக்கட்டும், என் தேவன் இதெல்லாம் சரிப்படுத்த வல்லவர் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஐசாயால இருக்க கரடு முரடான பாதையை செபே அவர்கிட்ட ஒப்படை, உன் வழிகளை அவர்கிட்ட ஒப்படை. அவர் கரடு முரடான பாதைகளை சரிப்படுத்தி உன்னை நடத்துவார். அங்கே இருக்கு நீதிமொழிகள்லையும் இருக்கு இங்கே அதே மாதிரி வசனம். உன் சுய புத்தி மொழி சாயாமல் என்னது ஆண்டர்கிட்ட ஒப்படைச்சிரு, அவர் உன் வழிகளை சேவைப்படுத்துவார். அப்படியும் ஒரு வசனம் அங்கே இருக்குது. ஆனால்
ஐசாயாவில் வந்து கரண்டு முருடான பாதையை சேவைப்படுத்துவாராம். அல்லேலூயா. மனுஷன்